இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நம்மிலிருக்கும் இயேசு பெரியவர். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உபத்திரவம் நிறைந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நம்முடைய இரட்சகராகிய இயேசு பெரியவர். பெரியவராகிய இயேசு நம்முடைய இருதயத்தில் நமக்குள் வாசம் செய்கிறார். இயேசு நமக்குள் இருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாகும். இயேசு நமக்குள் இருக்கும்போது நாம் சமாதானமாக வாழ முடியும். நமக்குள் இருக்கும் இயேசுவை நாம் பெரியவராக பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமும் பெரிதாக இருக்கும். கலிபோர்னியாவில் உள்ள ஒரு சிறுவன் தன் தகப்பனிடம், அப்பா, இயேசு பெரியவர் என்று கூறினீர்கள். என்னுடைய சின்ன இருதயத்திற்குள் அவர் வாசம் செய்கிறார் என்றால் அவர் எப்படி பெரியவராக இருக்க முடியும் என்று கேட்டான். அப்போது அவனுடைய தகப்பன், மேலே பறந்து கொண்டிருக்கிற இந்த விமானத்தை பார், இந்த விமானம் எவ்வளவு பெரியது தெரியுமா என்று கேட்டார். அவன் அதை உற்று பார்த்து, இந்த பெரிய வானத்திலே இந்த விமானம் என்னுடைய விரலளவு இருக்கும் மிகவும் சிறியதான விமானம் என்று கூறினான். அவனுடைய தகப்பன், அடுத்த வாரம் இந்த விமானம் எப்படி இருக்கும் என்று விமான நிலையத்திற்கு சென்று நேரிலே பார்ப்போம் என்றார்கள். பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றார்கள். விமானத்தை பார்த்தவுடன் 2 கைகளையும் நீட்டி பார்த்தான். இது என்னுடைய கைகளை விட பெரியது என்றான். நான் வானத்தில் பார்த்த விமானத்தை விட இது பல 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 மடங்குகள் பெரியது என்று ஆச்சரியத்தோடு கூறினான். அப்போது அவனுடைய அப்பா, இந்த 2 இறக்கைகளுக்கும் இடையேயுள்ள தூரம் 150 அடிகளாகும். இது சாதாரணமான விமானம். இதை காட்டிலும் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானம் பெரியதாக இருக்கும் என்று கூறினார்கள். இது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம் பக்கத்தில் இருக்கும் போது அவரை பெரியவராக நாம் பார்க்க முடியும். நாம் இயேசுவோடு இருதயத்திற்கு இருதயம் நல்ல ஐக்கியமாய் இருக்கும் போது, பரிசுத்தமாய் இருக்கும் போது அவர் பெரியவராக உனக்கு தென்படுவார். நாம் பாவம் செய்யும் போது, இயேசுவை விசுவாசிக்க தவறும் போது நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாயிருக்கும். அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் பெரியவராக பார்க்க முடியாது என்றார்கள். தேவனுடைய பிரசன்னத்தோடு நாம் இணைந்திருக்கும் போது அவர் நம் அருகிலேயே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போது இயேசு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு நமக்குள் இருக்கிறார். நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாக நமக்குள் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று கூறினார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் விட நமக்குள் இருக்கிற இயேசு வல்லமையுள்ளவர். நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக செய்கிற பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன் எங்களுக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தை எங்களுக்குள் தர ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.